என் அருமை மகள் பவதா எங்களை விட்டு பிரிந்த நாள். அன்பே உருவான இந்த மகள் பிரிந்த பின்னால்தான் அந்த குழந்தை எவ்வளவு அன்பு மயமாக இருந்திருக்கிறாள் என்பது எனக்கு புரிந்தது. காரணம், என்னுடைய கவனமெல்லாம் இசையிலேயே இருந்ததால் என்னுடைய குழந்தைகளை நான் கவனிக்காமல் விட்டுவிட்டது எனக்கு இப்போது வேதனையை தருகிறது. அந்த வேதனை தான் மக்களை எல்லாம் ஆறுதல் படுத்தும் இசையாக இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது கொஞ்சம் எனக்கும் மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது. பவதாவினுடைய பிறந்த நாளான பிப்ரவரி 12 அன்னைக்கு பவதாவினுடைய திதி வருது. அது ரெண்டையுமே சேர்த்து ஒரு நல்ல நினைவு நாள் நிகழ்ச்சியா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது. அதுல எல்லா இசைக்கலைஞர்களும் பங்கெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்னுடைய மகள் பவதா ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். மயிலிறகு போல நான் மிதந்து விளையாடுவேன் உனது உயிர் கூட்டிலே. நனநனநனநன ஒரு கோடு கோலமாக துணை சேரும் தந்தை விரலே. அன்பிலே அருகிறேன் கடவுளே. மயிலிறகு போல நான் காற்றில் வரும் கீதமே. என் கண்ணனை அறிவாயா? அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலை போல் மிதந்து காற்றில் வரும் கீதமே. என் கண்ணனை அறிவாயா? கண்ணாடி நீ கஞ்சாடினாய், என் வீடு நீ உன் ஜன்னல் நான், என் தேடல் நீ உன் தேவை நான், என் பாடல் நீ உன் வார்த்தை நான், என் பாதி நீ உன் பாதி நான், என் ஜீவன் நீ உன் ஏகம் நான், என் கண்கள் நீ உன் வண்ணம் நான், என் உள்ளம் நீ நம் நாம். கண்ணோடு வாணி மோகத்தாலும் போடனே ராஜா, எங்கு வானோடு மேகங்கள் தீண்டாமல் தொட்டு செல்ல. நடுராத்திரியில் சிறு பூத்திரியில் ஒளி நடனம் ஆடும் பொழுது ஓரேடும் இல்லாமல் எழுத்தும் இல்லாமல் பாடல் ஓர் எழுது. உன்னை போலே ஒரு ஓவியத்தை நான் இந்த காதல் வந்தாலே அந்த ஹரிச்ச